காவேரி வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து விஜய் கிட்ட சொன்னோன்னே விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அப்போ இவரத்துக்கும் காரணம் வந்து அதை பசுபதி தானா, பசுபதி தான் இவ்வளவும் பண்ணியிருக்கான், நான் சும்மாவே விடமாட்டேன் அந்த ஆளை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து காவேரி வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து டென்ஷனே ஆகக்கூடாது விஜய், ஏன்னா உங்களை டென்ஷன் ஆகிறதுக்கு ஏன்னா அந்த பசுபதி ஏதாவது பண்ணுவான், அதனால் வேறு மாதிரி இதை பண்ணலாம், அதனால் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து விஜயும் காவேரி வந்து கோயில்கிட்ட மீட் பண்ணுறாங்க. அங்கே வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை உங்கள் மாமா வர சொல்லியிருக்கேன், அவங்க மாமாவும் வந்து நிவினும் இங்கே வரேன்ருக்காங்க, எதுக்குங்க அப்படின்னோடனே, இல்லை நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடலான் இருக்கோம், அதன்படி பசுபதி வந்து எப்படியாவது நாங்கள் வந்து ட்ராக் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து மாட்டிடுவார் வெண்ணாவோட மாமா அப்படி சொல்லி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த திட்டம் கண்டிப்பாக நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும், கூடி சீக்கிரம் வெண்ணாவோட மாமா வந்து நாங்கள் வந்து பிடிச்சிடுவோம், வெண்ணாவோட மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரியுன்றதால அவர் வந்து சொன்னார்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை தீரும், சீக்கிரமாகவே வந்து வெண்ணாவோட கேஸ்லேருந்து நான் ரிலீஃப் ஆகிடுவேன் அப்படின்றாரு. பார்த்துங்க ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு அப்படின்றாங்க. நீ பயப்படாத காவேரி, எந்த பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம், இங்கே பாரு உன் மாமாவும் நிவினும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பயம், பார்த்துக்கலாம் விடு அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப இருந்தாலும் பயமாக தான் இருக்குது உங்களை அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நிவின் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒத்தராக உள்ளே நுழைவோம், பசுபதி லாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி வந்து முதல்ல என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து பசுபதியோட வீட்டு பக்கத்தில் அவரோட வண்டியை வந்து நிறுத்துறாரு. அடுத்து சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லாத போது கரெக்டாக பசுபதியோட வீட்டில் வந்து நுழைஞ்சிடுறாரு. இங்கே பசுபதி வந்து ஹாயாக உட்காந்து வந்து உட்காந்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக வந்து விஜய் என்ன பண்ணாரு, பின்னாடி பக்கம் கையை பிடிக்கிற, நீயாடா நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு எல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் ஏன் மேலே பழிய போட்டு என்னை வந்து சுத்த வைக்கிறியா நீ, உனக்கு அதான்டா வேணும், நான் அப்படி தாண்டா பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு, என்ன பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் வந்து நம்ம குமரனும் அங்கே வந்துடுறாங்க. அவங்க 2 பேருமே பசுபதியை வந்து லாக் பண்ணுறாங்க. 2 கையும் பிடிச்சி விஜய் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு மரியாதை உண்மையை ஒத்துக்கோ, இந்த விஷயத்தை நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு ஒத்துக்கல அவ்வளோதான், ஒத்துக்க முடியாதுடா, அவங்களால என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்னோடனே மரியாதையே சொல்லு அவ்வளோதான் அப்படின்றாரு. ஆனால் பசுபதி வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. இவரை இங்கே வச்சா வேலைக்கே ஆகாது, இவரை நம்ம எடுத்து கூட்டின்னு போனால் தான் வேலைக்கு ஆகும், டே என்னடா பண்ண போகிறீங்கன்னா, நான் சும்மாவே விடமாட்டேன்டா அவங்க 3 பேரையும் அப்படின்றாரு. நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 3 பேருமே வந்து பசுபதியை வந்து ஒரு இடத்துல வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வண்டியை வந்து எடுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, பசுபதியை கட்டி போட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து பசுபதியை வந்து வச்சுட்டு கேட்குறாங்க, மரியாதையே சொல்லு, வெண்ணாவோட மாமாவை நம்பிராஜனை எங்கே வச்சுருக்கீங்க, அவரை பற்றி சொல்லலை அவ்வளோதான் உனக்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றாரு. இல்லை எங்களுக்கு நல்லாவே தெரியும், அவரை நீங்கள் தான் எங்கேயோ வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு மரியாதை சொல்லிவிடு அப்படி சொல்லிட்டு நல்லா போட்டு வெளுத்து வாங்குறாங்க. அவ்வளோ கேட்டும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்கள் 3 பேரும் பண்ண வேலைக்கு உங்கள் 3 பேரும் என்ன செய்ய போகிறேன் பாரு, நீ என்ன வேணாலும் செய்ய, அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் உங்ககிட்ட உண்மையை வாங்காமல் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை வந்து ஆன்ஸ்பிரே போடுறாரு. நம்பிராஜன் வந்து என்னை விட்டுருங்க, நான் எங்காவது போயிடுறேன், எதுக்காக இங்கே வச்சுருக்கீங்க, என்ன வெண்ணாவையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, இப்படியே நான் இருந்தால் என் ஊருக்கு நான் எப்போ தான் போகிறது, சொன்னால் கேளுங்க, நான் இங்கேருந்து முதல்ல கிளம்பணும், என்னை விட்டுருங்க, எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிகிட்ருக்காரு. ஓ இங்கே தான் இருக்கார் அந்த நம்பிராஜன், இதுக்கப்புறம் இந்த நம்பர் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி ஈஸியாக இருந்தாலும் நாங்கள் பிடிச்சிடுவோம், நீ உண்மையே சொல்ல வேணாம் பசு, நீ அமைதியாக இருந்தாவே போதும், பசுக்கு நல்லா வாயில் பிளாஸ்டிக் ஒட்டி ஃபுல்லாக வந்து இங்கேயே கிடக்கட்டும், பசு எப்படியும் 2-3 நாள் கழிச்சு தான் நாங்கள் வருவோம், அது வரைக்கும் நீ இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் பார்க்கலாம், பாய் பசு அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்த பசுபதி செம்ம டென்ஷன் ஆகிறாரு. ஐயோ அந்த நம்பிராஜன் கையில் மாட்டக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகிறாரு பசு.